தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 9ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, கரூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 10ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 11ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை 12ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். 12ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ், இதர தமிழக மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ், கடலோர தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 35 முதல் 37 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும். ஈரப்பதம் 12ஆம் தேதி வரை காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் 40 முதல் 55% மற்ற நேரங்களில் 50 முதல் 85% மற்றும் கடலோர பகுதிகளில் 55 முதல் 85% இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர்ப்புகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலையில் இரவில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவுமில்லை. வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணை, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ் பொன்னாத்தூர் தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், சேலம் மாவட்டம் மேட்டூர், விழுப்புரம் மாவட்டம் கிடார், விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் நேமூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி, விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு, தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், வேலூர் மாவட்டம் குடியாத்தம், வேலூர் மாவட்டம் காட்பாடி தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மருதூர், வேலூர் மாவட்டம் வெறிஞ்சிபுரம் AWS, திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ARG தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், திருப்பத்தூர் மாவட்டம் TCS மில் கேத்தராம்பட்டி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் AWS, விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் BASL மணப்பூண்டி, கடலூர், விழுப்புரம் மாவட்டம் கொளியனூர், விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம், காரைக்கால், கரூர் மாவட்டம் கடவூர் AWS, கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சுப்பள்ளி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி ARG தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பொதுவாக இயல்பை விட மிக அதிகமாக இருந்தது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட மிக அதிகமாக இருந்தது. கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால்
பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பருமத்தியில் 41.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. திருச்சியில் விமான நிலையம் 42.1 டிகிரி செல்சியஸ், மதுரையில் விமான நிலையம் 41.7 டிகிரி செல்சியஸ், பாளையங்கோட்டையில் 41.5 டிகிரி செல்சியஸ், மதுரையில் நகரம் 41.2 டிகிரி செல்சியஸ், ஈரோட்டில் 40.8 டிகிரி செல்சியஸ் மற்றும் திருத்தணியில் 40.1 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதர தமிழகம் உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 35 முதல் 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலை பகுதிகளில் 23 முதல் 31 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் 38.6 டிகிரி செல்சியஸ், நுங்கம்பாக்கத்தில் 36.1 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.